நம்ம செடி நட்டோம் இல்லையா, அதுல இவ்வளவு பூ இருந்தது. ஏறி போயிட்டு எல்லாரும் வெட்டிட்டு வந்துட்டோம். வெட்டின்னு வந்து இப்போ அப்பா வெட்டி தர்றாரு. நுங்கு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். எல்லாரும் நுங்கு சாப்பிட்றோம். நல்லா இருக்குதா? பணங்கா பறிச்சு வந்துக்கிறா. ஏமா பறிச்சதே பெருசாண்டி. இன்னும் பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி ஏமா பறிச்சா? இது நல்லா இருக்கும்ல, அதான் பறிச்சிருக்கேன். சூப்பரா சாமந்தி செடி ரெண்டுமே நட்டாச்சு. எல்லோ மட்டும் ரெண்டா பிரிச்சு. டொமேட்டோலாம் இது கலரா ஆயிடுச்சு. பபிள்ஸ் நிறைய வருமா? ஏய் இங்க பாருங்க फ्रेंड्स, எவ்வளவு பபிள்ஸ் போகுதுன்னு. फ्रेंड्स 3 பேரும் எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம் फ्रेंड्स, நுங்கு வெட்டுறதுக்காக. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நுங்கு. இந்த மரத்தில் இருக்கிற நுங்கு தான் இப்போ நம்ம வெட்ட போகிறோம். அதுக்கு வந்து இப்போ ஹைட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹைட்டு செக் பண்ணுறாங்க. ஹைட்டு பத்தாதுப்பா. கரெக்டாக தான் இருக்கும். ஜாயின் பண்ண கரெக்டாக இருக்கு, எனக்கு தெரியும். சரி சரி, தூக்க ஃப்ரெண்ட்ஸ். நுங்கு வெட்டுறதுக்கு கழி ரெடி பண்ணிட்டோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து நுங்கு வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கின்னு போகிறது தான் கஷ்டம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தாச்சு. மாட்டியாச்சு கரெக்டாக கொலையில். பார்த்து இழுக்கணும். யாரு? சூப்பராக இருந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நுங்கு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். வண்டியில் வச்சு எடுத்துன்னு போயிடலாமா? வாப்பா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி போயிட்டு எல்லாரும் வெட்டிட்டு வந்துட்டோம். வெட்டின்னு வந்து இப்போ அப்பா வெட்டி தர்றாரு. எல்லாரும் உட்காந்து லைனாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். நுங்கா எடுக்கிறாரா அப்பா? ஏய் நல்லா பெரிய பெரிய நுங்கா வருது. நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. எல்லாரும் நுங்கு சாப்பிட்றோம். நல்லா இருக்குதா? பணங்கா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம் நாங்கள். கோயில் திருவிழா போயிட்டு அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராமா பார்த்துட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல அப்படியே அத்தைட்டு வந்து விட்டு இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நுங்கெல்லாம் வெட்டிட்டு எடுத்துன்னு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னைக்கு போகணுமா? ஏமா சென்னைக்கு? எதுக்குமா? விக்கியாப்பா வீட்டுக்கு போகணுமா? விக்கியாப்பா வீட்டுக்கா? சரி போகலாம். நேரா போகலா? நேரா சென்னை நேரா போங்கலாம். போயிட்டு வரமா? போயிட்டு பாய் பாய் சொல்லி ஆயக்கலாம். போ வேர்க்குது பாரு. போ நம்ம வெயில் ஆட்டுக்கு வெளுத்து கட்டது. ஊர்ல இருந்து பணங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். 2 கொலை வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா, அங்க வெட்டி சாப்பிடவே இல்லை. ஏன்னா நாங்க நைட் ஃபுல்லா கண் முடிச்சதுனால எனக்கு ரொம்ப தலை வலிச்சுதா. ஸோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு 2 கொலை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு தான் பணங்க வெட்டி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க பேபி சூப்பரா வெட்டி கொடுத்துருக்காரு. சாப்பிடலாமா? வெயில் டைம்ல நுங்கு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்களாம் பணங்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம், ஆனா நுங்கு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நுங்கு தான் எடுத்து இது உள்ள இருக்கிறது மட்டும் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா விற்பாங்க இல்லையா. 3 நுங்கு இங்க 20 ரூபாய். எப்படி 3 நுங்கு 20 ரூபாய்? நம்ம ஊர்ல நம்ம ஏரியால 3 நுங்கு 20 ரூபாய். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பணங்காவே வெட்டிட்டு வந்தாச்சு. வருஷம் எப்படி இருந்தாலும் நாங்க வந்து பணங்கா வெட்டிடுவோம். பனைமரம் ஏற தெரியலனாலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கீழ இருந்தே வாங்கு போட்டு அறுத்துருவோம். போன வருஷம் போயிட்டு ஏரியிலே வெட்டி சாப்பிட்டோம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மாமா பணங்கா பார்த்து வச்சாரு. நாங்க திருவிழா போயிட்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பணங்கா பார்த்து வச்சுக்கிறேன், வாங்க போலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் நாங்க 3 பேர் போய் வெட்டிட்டு வந்தோம். மொத்தம் 4 பேர் போனோம். நுங்கு சாப்பிடுறியா? ஏது நுங்கு உனக்கு? ஏது உனக்கு யார் கொடுத்தா நுங்கு? அப்பா கொடுத்தாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பூன் போட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா நுங்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தேன். அதான் சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிடுமா? தோல் இல்லாம கொடுக்குமா? ஸ்பூனோட எடுக்கும் போது அப்படிதான் தோலோட வந்துருச்சு. தோல் இல்லாம எடுத்துருவாப்பா. என்ன பேபி 2 கத்தி எடுத்து வந்திருக்கேன். அதை விட்டுட்டு காய்கறி வெட்டுற கத்தியால வெட்டின்னு இருக்க. அந்த கத்தி 2 வெட்ட மாட்டேங்குது. ரொம்ப நாளா சாணம் பிடிக்காமலே வச்சிருக்கோம். இந்த கத்தி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கொடுவா மாதிரி ஒரு கத்தி இருக்கு. இது 2மே வெட்ட மாட்டுது. வேற வழி இல்லாம என் வெங்காயம் வெட்டுற கத்தி எடுத்து வந்து வெட்டி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் நல்லா ஷார்ப்பா இருக்கு. பாத்தியா? சூப்பரா வெட்டுது. எல்லா பக்கமும் பணங்க ஓடுதே. நுங்கு போட்டா நல்லா இருக்காது, கத்தி ஷார்ப்பா இருக்கணும்ல. ஆமா, பணங்கா ஃபுல்லாவே இது மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணா எடுத்து வெட்டி வச்சு சாப்பிடணும். ஆமா, வெட்டிடலாமா?
எங்க ஊர்ல இது மாதிரி பனங்காய் மரம் சின்னதா இருந்ததுன்னா எங்க அப்பா அம்மாக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கொடுப்பேன். ஆனா அங்க எல்லாமே மரம் ஹைட் ஏறி ஆமா போன வருஷமே நுங்கு காசு கொடுத்து வாங்கி போய் கொடுத்தேன் நான். நுங்கு வெட்டியாச்சு. சூப்பரா இருக்கு பேபி. இந்த சாப்பிடு. இன்னொரு நுங்கு வெட்டா? வெட்டு இதெல்லாம் வந்துருச்சு. நுங்கு எல்லாமே மரத்துல இருந்து வேகமா விழுந்தது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து டேஸ்ட் அவ்வளவு இருக்காது. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுல 2 பீஸ் தான் நல்லா இருக்கு. இந்த ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே அதுதான் மரத்துல இருந்து வெட்டும் போதே கயிறு கட்டி இறக்குவாங்க. தேங்காய் மாதிரி இருக்காங்க ஒரு நுங்கம். இதை நம்ம மேல வெட்டி அப்படியே கீழே விழுறதுனால இப்ப இந்த நுங்கு சூப்பரா இருக்கு. இதுல வந்து 3 நுங்குமே நல்லா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு. சாப்பிடலாம். ஜெஷிதா இந்த பண்ணுங்க. இந்த ஜெஷிதா அப்பா எடுத்து பண்ணா விட்டுவான். நீங்க அது அந்த தாங்க பண்ணாங்க இதுல போட்டுங்க. அப்பமா சூட்டு விட்டு இதுல கட்டிட. அப்ப நீங்க இதுல சூட்டு போடுங்க. ஜூஸ் போட சொல்றாரு. எனக்கு பனங்காயா வேணாம், எல்லாத்தையும் எனக்கு எடுங்க, எனக்கு ஜூஸ் போடுங்க நின்னுறாரு அவரு. அப்பா எடுத்து கொடுங்க, வாங்கி வா. போ அப்பா கிட்ட போ. அதுல அந்த வெள்ளையா இருக்கிறதுல எடுத்துரு பேபி. அப்பெல்லாம் இந்த மட்டையில வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் நோண்டி கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க அப்பா நோண்டி கொடுப்பாங்க. ஆமா, அதுல எடுத்து கொடுத்தாங்கன்னா அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுடும். சூப்பரா வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்களுக்குலாம் இது மாதிரிதான் எடுத்து கொடுத்தா அவங்க அழகா குடிச்சிருவாங்க. மேல நம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த பனங்காயை அழகா மேல போட்டு தேய்ச்சுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் போயிடும். வெயிலுக்கு கூலிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னம்மா சூப்பரா இருக்குமா? அழகா 2 ஜடெல்லாம் சூப்பரா இருக்கே. முடி வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதாக்கு வளர்ந்துருச்சு. உனக்கு முடி வந்துருச்சாமா? அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு 2 ஜடை தான் டெய்லியும். இன்னும் 1 மாசம் இருக்கு. இன்னைக்கு மே 1, ஜூன் 3ஆம் தேதி 4ஆம் தேதி தான் ஜெஷிதா ஸ்கூல் இல்ல. நுங்கு சர்பத் மாதிரி இது பாரு. நுங்கு சர்பத் போடலாம் பேபி, சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவிழா கடையில வாங்கின 2 பூச்செடி இருக்கு. அழகா வந்து பாத்தீங்கன்னா சாமந்தி பூ ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை கலரும் அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலரும் வாங்கியிருந்தேன். இது 2மே இப்ப க்ரோ பேக்ல வந்து நட்டுலாம். ஓகேவா? ஓகே. இதுல பூ பூத்து நிறைய பூ பூத்துதுன்னா வாரம் சாமிக்கு பறிச்சு வைக்கலாம். ஆமா, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். இந்த செடி வச்சா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வளராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தொட்டில இருக்கிற நல்லா இருக்கும், இந்த பூ பூத்துதுன்னா அதுக்கப்புறம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுல ட்ரை பண்ணி பாப்போம். ஆமா, சரி, இதுக்கு முன்னாடி நானும் ஒரு டைம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வளரல, நட்டு வைக்கல அத. ஆமா, அப்படியே தொட்டியோட வச்சுனா வீணாயிடுச்சு. இது எப்படி வருதுன்னு பாக்கலாம். ஓகே. ஜெஷிதா ஆர்வம் தாங்கல, விளையாடுறதுக்காக வந்துட்டாரு. ஒரே ஆட்டம் தான் போல ஜெஷிதாக்கு. ஆமா ஜெஷிதாக்கு பொம்மை வாங்கணும் இல்லையா? ஆமா. அப்ப இந்த கண்ணுமே வாங்கி இருந்த பபிள்ஸ் சொல்றது. இருமா காட்டுமா ஜெஷிதா கிட்டே குத்துறீங்கடா, அவளே ஊதி காட்டுவா. இது ஜெஷிதா நான் தரேன். இத வச்சிட்டு ஒரே ஆட்டம் தான், சேட்டை தான். காட்டு. இரு இங்க வா. அவட்ட கூட ஜெஷிதா ஊதுமா. பபிள்ஸ் நிறைய வருமா? ஏய் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பபிள்ஸ் போகுதுன்னு. எல்லா பக்கமும் ஓடுது. போ மறுபடியும் வச்சு விடு. ஜாலியா என்ஜாய் பண்றாரு ஜெஷிதா. அந்த குட்டி பபிள்ஸ் தான் எப்பயுமே வாங்குவா. எவ்வளவு பபிள்ஸ் வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல பபிள்ஸ் வருது பேபி. இது மெஷின் போல இருக்கு, அதனால தான் நிறைய பபிள்ஸ் வருது. பேட்டரி இதுல எப்பயுமே வந்து பார்த்தனா அந்த பாட்டில் இருக்குமா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவா. வாங்கி ஊத்திடுவா, நான் கீழ ஊத்திடுவா. இது நல்லா இருக்கு பாரு, அழகா. இங்க பாரு எவ்வளவு பபிள்ஸ். போதும் அமுத்தினே இருக்க கூடாது, விடு. தொட்டுட்டு தான் அமுக்கணும். ஒரு நேரம் தொட்டுட்டு தான் அமுக்கணும். அப்ப அமுக்கோடு. எங்க பார்த்தாலும் பறக்குது செங்கதாது, அங்க தான் போகுது. இங்க பாரு எவ்வளவு பறக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஈவினிங்ல வந்து விட்டுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமா போகுது பபிள்ஸ். அதான் நீ விளையாட. ஜாலியா விளையாடிட்டு இரு. அதுக்கப்புறம் மறுபடியும் காயெல்லாம் கத்திரிக்காய்லாம் பெருசாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ பறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், அடுத்தடுத்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது இல்ல. மிளகா செடி ஃபுல்லா பழுத்துருச்சு, நிறைய பழ மிளகா வந்துருச்சு. ஓகே, அவ்வளவுதான். அப்படியே நம்ம ஒரு அறுவடையும் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வந்து தர்பூசணி செடி ஆல்ரெடி வச்சல, அந்த தர்பூசணி செடியை புடிங்கிட்டு அதுல கொஞ்சம் வந்து உரம் சேர்த்து கலந்து அதுல வச்சிடலாம். ஏன்னா அதுல வச்சிடலாமா சாமந்தி பூவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஒரு கிழங்கு வந்து நட்டு வச்சுங்க, வரும் சூப்பரா அப்படியே பொடி எடுத்து தவ தவன்னு ஏறுது. இது வந்து நிலமா இருந்ததுன்னா நிறைய வரும்னு நினைக்கிறேன்.
இருக்குல்ல மண்ணுல வந்து ஃபுல்லா படரும் அப்படியே கொடி கிட்ட இப்படி வளர்ந்துனா அது வேர் கொடி எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கங்கெல்லாம் வேர் வந்துரும். அந்த வேர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வேற வழி இல்ல, தொட்டில வச்சதுனால ஃபுல்லாவே அத வள்ளிக்கிழங்கு செம சூப்பரா வளருது இல்ல வள்ளிக்கிழங்கு. அது ஒரு வெரைட்டி. அப்புறம் இது ஒரு வெரைட்டி, இன்னொரு வெரைட்டியா? வள்ளிக்கிழங்குல இன்னொரு வெரைட்டி. இங்க பாரு எவ்வளவு கொடி போகுது பாரு, சூப்பரா. ரெண்டு வெரைட்டி வள்ளிக்கிழங்கு, நாட்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு, குட்டி குட்டியா சிவப்பு சிவப்பாருங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் பூதவள்ளி கிழங்கு சொல்லுவாங்கல்ல, அது இது கொடியா வாங்கிட்டு வந்து நட்ட ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிழங்கு நட்டது, சூப்பரா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன நம்ம செடி அப்டேட் பார்த்தோம். இப்போ அத்திக்காய் காட்டவே இல்லை செஞ்சது, ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் பாருங்க அத்திக்காய் நிறைய காய விட்டுருக்கு, ஃபுல்லா ஒவ்வொரு கிளையிலும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்குது. இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல. பழுத்தது செஞ்சா இங்க பாரு செஞ்சா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பழம் இதான் வருது, இங்க பாருங்க. இன்னும் 2 நாள்ல பழுத்துரும், கொஞ்சம் வரட்டாது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க கீரை விதை வந்து போட்டிருக்கேன். என்ன கீரை செங்கடா? இது வந்து குப்பை கீரைன்னு நினைக்கிறேன். குப்பை கீரை? ஆமா, குப்பை கீரை வாங்கி போட்டுக்கிற விதை பேபி ஆன்லைன்ல வாங்கினல. ஆமா, இருந்தது. இதுல ஒரு கீரையும் இங்க பாலக்கீரையும் போட்டிருக்கோம். பாலக்கீரை மறுபடியும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சின்ன க்ரோ பேக்ல போட்டிருக்கோம். அவ்வளவுதான். நம்ம வந்து இப்ப அந்த செடியெல்லாம் புடிங்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணி க்ரோ பேக். தர்பூசணி வந்து அவ்வளவுதான், செடி வந்தது மறுபடியும் காய் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதை புடிங்கிட்டு பூச்செடி புதுசா உரம் வச்சு நம்ம பூச்செடி வச்சிடலாம். ஆமா, அப்புறம் இந்த பீர்க்கங்காய் செடியும் புடுங்க போறேன். பீர்க்கங்காவுமே ஒன்றும் பெருசா அந்த அளவுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ், அதனால பீர்க்கங்காவும் புடிங்கிடலாம். அதுல வந்து 2 சாமந்தி இருக்குல்ல செஞ்சா, 2 சாமந்தி வச்சிடலாம். 2 குரூப் வச்சிடலாம். திராட்சை கொடி நல்லா ஏறுது, திராட்சை கொடியை ஏத்தி விட்டுறலாம். இது நம்ம புடிங்கிட்டோம்னா திராட்சை கொடி ஃப்ரீயா வரும். ஆமா, அதனால திராட்சை கொடிக்காக பந்தல ரெடி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது மட்டும் இல்ல, இந்த பீர்க்கங்காய் வந்து தானா ஒரு காய் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது மாதிரி ஒரு பிஞ்சு வருதா, அதுல வந்து இது மாதிரி ஒரு ஆண் பூ எடுத்து நான் இப்படி மகரந்த சேர்க்கை பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா காய் வருது. அப்படி இல்லைன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா காய் வர மாட்டேங்குது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொட்டிக்குது. அதனால இது வேஸ்ட். அதனால இதை வந்து நான் பிடிங்கிட்டு பூச்செடி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, திராட்சை கொடிக்கு மட்டும் பந்தல் ரெடி பண்ணியாச்சு. இங்க இருந்து பீர்க்கங்காய் செடி வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ரிமூவ் பண்ணியாச்சு. பாவக்கொடி எல்லாமே ஒரு பக்கமா வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. பாவக்காலாம் பறிக்காத பழுத்துருச்சு, இப்பதான் பறிச்சேன். அடுத்த ரவுண்ட் பறிக்கல, பழுத்துருச்சு. இருக்கிற பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சிடலாம். 4-5 பாவக்காய் இருக்கு செங்கடா. ஆமா, நாளைக்கு கண்டிப்பா பாவக்காய் குழம்பு தான். ஏன்னா வீட்லயே கத்திரிக்காய் இருக்கு செங்கடா, கத்திரிக்காய் பாவக்காய். ஓகே, கத்திரிக்காய் பொரியல் அது மாதிரி அன்னைக்கு செஞ்சு எண்ணெய் கத்திரிக்காய், அதெல்லாம் நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கு. அதெல்லாம் சரிவா, நம்ம பூச்செடி நட்டுடலாம். இது நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. திராட்சை கொடி ஏத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 க்ரோ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா செம்மண், உரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த உரம் இது போட்டோன்னா எல்லா செடியும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வளருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதுலயும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். 3 க்ரோ பேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பூச்செடி வைக்க போற 3 க்ரோ பேக்லயுமே இதுல 2 எல்லோ கலர் செடி இருக்கு. 2த்தையும் தனித்தனியா பிரிச்சு நட்டுடலாம். ஓகே, இதுலயுமே ஒயிட்மே 2 செடி இருக்கு. ஒயிட் கார்டு அப்படியே மொத்தமா வச்சிடலாமா? ஓகே, பாப்போம் எது நல்லா வருதுன்னு. ஒயிட் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய மொக்கு வருது பாபி. இங்க பாரு, எல்லா செடியும் வரும் செங்கடா. அந்த ஆழமா வைக்கலாம், தண்ணி ஊத்தி வச்சிடலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் சாமந்தி பூ நடுறோம். அப்படியே வந்து தொட்டியோட எடுத்தா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எடுத்து நட்டுக்க வேண்டியதான். ஆமா, இது பிரிக்க தேவை, அப்படியே ஒண்ணாவே நட்டுடலாம்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப அழுத்தாதா, அவ்வளவுதான். அப்படியே மண்ணு தள்ளி காஞ்ச மண்ணு இருக்கு, அதையும் கொட்டிட்டு கொஞ்சம். அழுத்தலாம் தேவையில்ல செங்கடா, அழுத்தலாம் தேவையில்ல. அப்படியே விட்டு அப்படியே தண்ணி ஊத்த அது செட் ஆயிடும். ஒட்டுமா? ஆர்வமா செடி பார்க்க தான் வந்துக்கிறேன் நீ. சரிம்மா, ஆர்வமா செடி பார்க்க தான் அவர் வந்துக்கிறாராம். ஓகே, ஒரு செடி நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். சூப்பரா சாமந்தி செடி 2மே நட்டாச்சு. எல்லோ மட்டும் 2ஆ பிரிச்சு 2 செல்ல நட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட்டை வந்து ஒரே செல்ல நட்டுட்டேன். ஏன்னா எல்லோ கொஞ்சம் தண்டு பெருசா இருக்கு, அதனால தனித்தனியா வந்து நட்டாச்சு. இது மட்டும் தனியா நட்டுருக்கேன். 3 க்ரோ பேக்ல பூச்செடி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வளருதா என்னன்னு தெரியல, எப்படி இருந்தாலும் ஓகே தான். என்னன்ற ஓகே, நம்ம ஆர்வம் நட்டு பார்ப்போம், வந்ததுன்னா ஜாலி தான். கொய்யாப்பழம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பழுத்து இருக்கு பாபி, பறிக்கிட்டா? பறிச்சிடலாமா? அணில் கடிச்சிடும். அப்புறம் செம்ம காத்தாடிக்குதானே இங்க.
மொட்டை மாடியில் செம காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பழுக்கலை செஞ்சா, இன்னும் பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆனால் அப்படின்ற பறிச்சது ஏன்னா கீழே வந்துடும். ஆல்ரெடி ஒன்று கீழே வந்து கிடக்கு பாரு. பிஞ்சு பேபி அது தண்ணி இல்லாமல் வந்துட்டு. இங்கே ஒன்று பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்கா. 4 பிஞ்சு. இதுதான் பழுக்கிறதுக்கு இருக்குது. இது பறிச்சிரு செய்யுங்க பறிச்சு. வாவ் வாவ். கழுவிட்டு சாப்பிடலாம். ஓகே. இன்னொரு கொய்யாக்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. அது அப்படியே இருக்கட்டும். நிறைய துளிர் வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து காய் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம பறிக்கிறா தக்காளியா? பறி பறியா? இப்படி போய்க்கணும். இப்படி பறிக்கணுமா? சரிம்மா சரி. பறிச்சியா? அதெல்லாம் இப்படி அப்பா கிட்ட காட்டு. என்னம்மா அது? இது டொமேட்டோ. டொமேட்டோலாம் இது கலரா ஆயிடுச்சு. ரெட்டு கலரா ஆயிட்டா? இந்த காயெல்லாம் இது கலரா ஆகலாம். சரிம்மா சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஆல்ரெடி ஒரு பீர்க்கங்காய் பறிச்சு வச்சது இருக்கு. அது கூட இதையும் சேர்த்துக்க நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் பேபி, நல்லா இருக்கும். ம். நாளைக்கு பாவக்காய் குழம்பு வைக்க போறேன். சார் நல்லா பறிச்சிடுறேன் எல்லாமே. பாவக்காய் பறிச்சிடலாமா? ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காவை அறுவடை பண்ணிடலாம். இங்க பாருங்க, பழுத்தே போயிடுச்சு பாவக்காய். ஓகே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சூப்பரா இருக்கு பாவக்காய். நல்லா இருக்கு. ம். இதோ பாருங்க அந்த ரெண்டை விட்டுரு செய்யுங்க. ஆமா அது ரெண்டு பிஞ்சு. பச்சை தக்காளி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் பறிச்சாச்சு. எங்க பாருங்க. பச்சை தக்காளி ஏமா பறிச்சுன்னு வந்த? கத்திரிக்காய் பிஞ்சு பிஞ்ச பறிச்சுட்டு வந்துக்கிறா. ஏமா பறிச்சதே இங்க பாரு. பெருசாண்டி. இன்னும் பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி ஏமா பறிச்சா? இது நல்லா கொள்ளா அண்ணா. இது நல்லா இருக்கும்ல, அதான் பறிச்சேன். பிஞ்ச பறிச்சுட்டு இருக்கிறா. முத்து அதுல பெருசா இருக்குது, பறிச்சா கூட பரவாயில்ல. இன்னும் நல்லா பெருசாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய். பிஞ்சு கத்திரிக்காய் இது மாதிரி பறிக்க கூடாது ஜெஸ்டா. அம்மா பர்மிஷன் இல்லாத நீ பறிக்க கூடாது. ஓகேவா? ஓகேவா சொல்லு. சரி. சூப்பர்மா. என்னது அது? இது டொமேட்டோ. டொமேட்டோ இல்லடி, பிரிஞ்சால். பிரிஞ்சால். என்னது? பிரிஞ்சால். பிரிஞ்சால். இத புடிச்சுக்கோ. நானு இதுல தக்காளி இப்ப நம்ம செடி நட்டோம் இல்லையா, அதுல இவ்ளோ பூ இருந்தது. நிறைய பூ இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்பதான் புது இலை புதுசா வந்து பூ பூக்கிறதுக்கு வந்து சத்து கிடைக்கலன்னா இந்த பழைய பூ அதோட சத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ், அதனால பூ எல்லாம் பறிச்சாச்சு. ஆமா, சாமிக்கு வைக்கிறதுக்காக எல்லா பூ வந்து பாத்தீங்கன்னா நான் பறிச்சுட்டேன். சாமிக்கு வைப்போம். இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வந்து பூ பூத்துதுன்னா சாமிக்கு வைக்கலாம்ல. அதனால ஃபர்ஸ்ட் பூவே நம்ம சாமிக்கு எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்காக பறிச்சுட்டேன். பாக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு நம்ம கீழே போலாம். ஓகே ஓகே. தப்பால தண்ணியா ஊத்தலாம். நீங்க பாருங்க. தப்பால தண்ணி வேணுமாமா?